அன்பின் பாதப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே இயேசு ராஜாவே உமக்கே எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. அப்பா, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போம். இங்க நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். Acts 2nd chapter 21st verse. And everyone who calls on the name of the Lord will be saved. ஆமென். நன்றி அப்பா. பேதுரு இந்த வசனத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவனோட வருகை அப்போ அவன் ரட்சிக்கப்படுவான். இங்கிலீஷ்ல கர்த்தாவே, who calls on the name of the Lord and Savior Jesus Christ will be saved. இயேசுவே, உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக அப்பா. அந்த நாள் ரொம்ப சமீபமா இருக்கு கர்த்தாவே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. இப்பொழுது அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி மீட்டுக் கொள்வீராக. யார் யார் என்ன பாவ கரைகள்ல என்ன குறைகளோட இருக்கிறாங்களோ உங்க பாதத்தண்டை அறிக்கையிட கிருபை செய்வீராக. அவங்க இருதயம் தொடப்படுவதாக அப்பா. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், என்னென்ன குறைகள் இருக்கோ கர்த்தாவே, அவங்க வாழ்க்கையில அது முற்றிலும் அவன் நீக்க கிருபை செய்வீராக அப்பா. பிரதர், என்னால இந்த காரியத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல, இது எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த தவறு, இந்த குறைகள், அதை மீண்டு வர முடியல. இயேசுவின் நாமத்தால் மண்டை சேர கிருபை செய்வீராகப்பா. இந்த ஆத்துமாக்களை உங்க பாத்தண்டை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. என்னென்ன பாவ கதைகள் தடை பண்ணுகிறதோ இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உங்க வல்லமையில ரத்தம் எங்களை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினால் சாபத்தை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஆமென். Thank you Jesus. The blood of Jesus Christ cancels all the curse of the family in the name of Jesus Christ. ஆமென். நிறைய பேருக்கு உம்முடைய வசனத்தின்படி வாழாததே ஒரு பெரிய தவறு கர்த்தாவே. அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. உங்களுக்குள்ள இருக்கிற இருமாப்பாவான காரியங்களை மாற்றி போடுவீராக. வீண் பெருமை நாவைகள் நீக்கி போடுவீராக. உம்மை தேடாம உலக காரியங்களை தேடுகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருத்தரும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு ஆத்மாவும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அது பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க. அது ஒவ்வொரு நாள் அவங்க உங்க பாதத்தண்டை அமர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. வேத வசனத்தினாலும் தியானிப்பினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உண்மையை சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. அறிக்கையிட கிருபை செய்யுங்க. அவங்க இருதயத்தை தொடுங்கப்பா. உங்ககிட்ட வராதபடி இருக்கிற எல்லா குறைகளும் தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் நீக்கி போடுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ரத்த கொட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க தயவாக தேவனே. என்ன பிரச்சனைகள்ல எந்த சூழ்நிலைகள் யாராக இருந்தாலும் உங்க நாமத்தை கூப்பிடுப்போ இப்பொழுது நீங்க உங்களை விடுதலையாக்கி தருமா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எல்லா போராட்டத்தை இயேசுவின் நாமத்தினால் அதை முடித்து வைப்பீராக இயேசுவே. நன்றி தகப்பனே. மனம் இறங்குங்க அப்பா. வேதனையின் பாதை எதுவாக இருந்தாலும் உங்க நாமத்தை கூப்பிடுகிறார்கள் அப்பா. மனம் இறங்கி நீங்களே அதை முடித்து வைக்குமாறு கெஞ்சி கேட்கிறோம். எங்களை தவறுகளை மன்னிப்பீராக. ஆளுகை செய்யுங்க. இந்த நாளுக்கு ஆம்பிதாவே, நீங்க என்னென்ன காரியங்களை அவங்களுக்கு வைத்திருக்கிறீரோ உங்க சித்தத்தின்படி நீங்க எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக. தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்க வீட்டின் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்க நாமம் தரிக்கப்பட்ட கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துவீராக அப்பா. எங்களுக்கான தேவைகள் என்னன்னு நீங்க அறிந்திருக்கிறீர் பரம தகப்பனே. அதுக்கு தேவைக்கு மிகுதியாக கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். உங்களே நோக்கி பார்த்து இன்னும் உங்ககிட்ட நெருங்க எங்களுக்கு வழி நடத்துங்க அப்பா. ஏன்னா அப்பா, வருகையப்போ யார் யார் அவங்களோட ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறார்களோ அவங்க மட்டும்தான்ப்பா உன் மண்டை வர முடியும். அதற்காக கிருபை இறங்குவீராக. மனம் இறங்குவீராக. நன்றி அப்பா. இப்பொழுதப்பா
யார் யாருக்கு நான் கர்த்தர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் செய்ய மாட்டாரான்றவங்களுக்கு ஐயா நீங்க மனம் இறங்கி செய்ய போவதுக்காக ஆமேன். இப்பொழுது நாங்கள் விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். விசுவாசம் இருந்தால் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தினால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது அப்படியே ஆகட்டும். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஞானத்தை கொடுங்கப்பா எங்களுக்கு. உமக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.